சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்தில் காட்டு யானையின் தாக்குதலில் அப்பாவின் மக்களின் உயிர்கள் பறிபோகும் நேரத்தில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட பல கோடி ரூபாயின் மதிப்பிலான பாதுகாப்பு திட்டங்கள் இப்போதும் முடங்கப்பட்ட நிலையிலேயே உள்ளன. பொதுமக்களின் போராட்டங்கள் அதிகரிக்கும் போது அறிவிக்கப்படும் திட்டங்கள் வெறும் வாக்குறுதிகளாக மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளன. இடுக்கி மாவட்டத்தில் காட்டு யானை தாக்குதல் மூலம் அதிகமானவர்கள் மரணமடைந்துள்ள சின்னக்கானல் பஞ்சாயத்தில் தான் இந்த துயர நிலை. ஆதிவாசி பகுதிகள் உட்பட மக்கள் வசிக்கும் பகுதிகளை காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக 2022 அன்றைய முன்னாள் டிஎஃப்ஓ ராஜு கே பிரான்சிஸ் ஆய்வு நடத்தி ஒரு ரிப்போர்ட் அரசு கொடுத்திருந்தார். சுமார் 2 கோடி ரூபாய் செலவு வரும் திட்டம் தான் இது. 1,41,00,000 ரூபாய் செலவில் மொத்தமாக 21 கிலோமீட்டர் தூரத்தில் சோலார் பென்சிங் அமைத்து மக்கள் வசிக்கும் பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் திட்டத்தின் முக்கிய லட்சியம். இதில் சிங்ககண்டம் முதல் செம்பகத்தோடு குடி வரையுள்ள 8.5 கிலோமீட்டரும் 80 ஏக்கர் காலனியில் 5 கிலோமீட்டர் தூரமும் உட்படும். மட்டுமல்லாது 10 அடி குளத்தில் 3.5 கிலோமீட்டரும், திடீர் நகரில் 1 கிலோமீட்டரும், பிஎல்ராம் முதல் திடீர் நகர் வரை 3.5 கிலோமீட்டரும், கோழிப்பண்ணைக்குடியில் 1/2 கிலோமீட்டரும் உட்பட உள்ள 21 கிலோமீட்டர் தூரத்தில் மின்சார வேலி அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த அறிவிப்புகளில் 10 அடி குளம் காலனியில் மட்டுமே தற்போது திட்டம் நடைமுறைப்படுத்த வனத்துறை தயாரானது. மீதமுள்ள பகுதி டெண்டர் நடவடிக்கைகள் கூட நிறைவு செய்ய வனத்துறைக்கு முடியவில்லை. ஆய்வுகள் நடத்தி தயார் செய்த ரிப்போர்ட் அரசின் கைகளில் இருக்கும் போதும் திட்டம் இப்போதும் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தவில்லை. காட்டு யானை தாக்குதலில் பாதிக்கப்பட்டு வரும் தோட்ட தொழிலாளிகள் இரவு நேரங்களில் தூக்கமில்லாமல் தீ வைத்து காவல் இருந்துதான் இப்போது உயிரை காப்பாற்றி வருகின்றனர். பல்வேறு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் போது திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தாமலும் அதிகாரிகளின் மெத்தனம் தொடர்கிறது. இனியும் காட்டு யானை தாக்குதலில் எத்தனை உயிரை இழக்க வேண்டும் என்பதுதான் சின்னக்கானல் மக்களின் கேள்வியாக உள்ளது. அறிவிப்புகள் மட்டும் நடத்தாமல் இந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் கடுமையான போராட்டங்களுக்கும் வரும் நாட்களில் இடுக்கி சின்னக்கானல் சாட்சியாகும். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.